ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யாரை நம்பலாம் அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது. யாரையுமே நம்ப முடியாது. கூட இருக்கிற பார்த்திங்கன்னா எல்லா இடமே யார் எப்போ எதுனாலும் பண்ணுறாங்க, என்னன்னே சொல்ல முடியாது. அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, இப்போ பார்த்திங்கன்னா பெத்த தாய் கூட மாறிடுறாங்க. அதனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா யாரையுமே நம்புறது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம நம்புறது எல்லாருக்கிட்டையுமே ஒரு சந்தேகத்தோடு வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக ஒருத்தவங்க நம்ம செய்கிறோம் அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் பழகுனாலே கொஞ்சம் சந்தேக கண்ணோடு இருந்தாங்க. அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை நண்பர்களாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் உறவுக்காரங்களாக சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு சந்தேக கண்ணோடு வச்சுக்கோங்க. இவங்க யார் என்ன அப்படி சொல்லி நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு சந்தேக பார்வையை தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் யார் எப்படி மாறுவான்னு நம்மளால் சொல்ல முடியாது. காலம் அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. கணவன் பார்த்துருக்கோம். சமீபத்தில் கூட புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு காதலிச்சிருக்கு. அப்பா அம்மாட்டாக சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க அம்மா பார்த்தா கடையில் அவங்க கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் தான் வேலை பார்த்துருக்கு பையன். அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அதுக்கப்புறம் கல்யாணம் வேறு பையன் கூட தான் கல்யாணம்னு சொல்லி வேறு பையன் கூட கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹனிமூன் போகும்போதெல்லாம் பார்க்கலாம் அந்த பையன் காதலன் கூட அப்புறம் இன்னும் 2 பேர் கூட ஆளை ஏற்பாடு பண்ணி அந்த மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணாங்க உங்களுக்கே தெரியும். இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதுக்கப்புறம் என்ன இது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த காதலும் கூட ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, கணவன் மனைவி போனாங்க தேனிலவுக்கு. ஆனால் மனைவி பார்த்திங்கன்னா என்ன ஆனான்னு தெரியலையேன்னு தான் சந்தேகம் வந்திருக்கு. சந்தேகம் ஆனவர் தான் கண்டுபிடிச்சது தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சதில் எல்லாருமா சேர்ந்து அந்த கணவன் பாவம் அந்த பையன் என்ன பண்ணா, இவளுக்கு பிடிச்சிருந்தா அவள் என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல இந்த காதலும் கூட ஓடி போயிருக்கணும். அது நல்லது. அதை விட்டுட்டு புதுசாக கல்யாணம் ஆன அந்த பையன் என்ன பண்ணான்னு தெரியல. அவனை தேனியில் போன இடத்துல அவனை ஆளை வச்சு இவன் வேண்டான்னு சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடிருக்கு. இந்த மாதிரி ஏற்கனவே அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணி வச்சா நான் சும்மா விடப்போதில்லை, அதனுடைய விளைவு பயங்கரமாக இருக்கும், அதுக்கு பொறுப்பு நீ தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. ஆனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பண்ணுவா அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. யார் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னே சொல்ல முடியாது. சாந்தமாக இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா சில நேரத்தில் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. மோசமாக நடக்கிறவங்க சிலவங்க இப்போ மிருகங்கள் அப்படின்னு நம்ம மோசமாக நடக்கிறவங்களாம் மனுஷன் அப்படி சொல்ல மாட்டோம், மிருகம் அப்படி சொல்ல போகிறோம். ஆனால் அந்த மிருகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை காட்டிக்கிட்டு இருக்கு. மானை பார்த்திங்கன்னா கூடவே வச்சுக்கிட்டு இருக்கு. கூடவே மான் கூடவே கூட்டிகிட்டு போய் பார்த்திங்கன்னா விளையாடுது. சில சாப்பிடும்போது தான் பார்த்திங்கன்னா மிச்ச நேரம் பாசமாக இருக்குது. இப்படி யார் எப்போ மாறுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த காலத்தில் யாரை நம்புறதை காட்டிலும் யாரையுமே நம்பாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஒரு சந்தேக கண்ணை வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். ஒருத்தர் கூட ஒரு ஃப்ரெண்டு நானும் 20 நாளும் பேசிகிட்டு இருக்கோம்னா அவங்க கூட கண்டிப்பாக அப்போ உங்களுடைய எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணுக்கு சொல்லிடுவீங்க. ஃப்ரெண்டு அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேங்க. அப்போ அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நாளைக்கே அவங்க எதிரியாகிடுச்சு, ஏதாவது ஒரு விஷயம் பேசலை அப்படின்னா கண்டிப்பாக எதிரியாக மாறுவாங்க. அப்போ உங்களுடைய எல்லா விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். எல்லாருமே இதில் தான் மாட்டுறாங்க. க்ளோஸான எதிரி அப்படின்னா க்ளோஸ் ஆகிட்டு தான் எதிரியாக போகிறாங்க. அப்போ நாளைக்கு அவங்க உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரியும். எல்லாருக்கிட்டையுமே சொல்லி உங்களை அவமானப்படுத்தலாம், கேவலப்படுத்தலாம். அதனால் எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. எங்கள் பக்கத்து வீட்டில் கூட நடந்தது. எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணுக்கு பக்கத்து வீட்டில் சொன்னாங்க. அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு அவங்க கூட க்ளோஸ் ஆகிட்டாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய சண்டை வந்துடுச்சு. புதுசாக வந்தவங்க கூட சேர்ந்துட்டு இவங்க வீட்டு ரகசியத்தை ஃபுல்லாகவே அங்கே போய் சொல்லி கொடுத்துட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான விஷயம். அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக நிற்கணும். உண்மையிலே ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்கள் சப்போர்ட்டாக தான் நிற்கணும். புதுசாக வந்தவங்ககிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எப்போவுமே கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.